நவோதய பள்ளிகள்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்திய பயிற்றுவிக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள். அதில் ஹிந்தி இருக்கும். இந்த கூட்டம் என்ன பண்ணால் சிபிஎஸ்சியே திறக்கக்கூடாது. ஆனால் அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் சிபிஎஸ்சி பள்ளி வச்சுருப்பாங்க, சன்ஷைன் நிறைய. ஆனால் அரசாங்கத்துமை வந்து அதை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துறப்பதற்கு, அந்த பள்ளிகளை திறப்பதற்கு நிலத்தையே எடுத்து கொடுக்காமல் தாமதித்து வந்தார்கள். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, கூட்டாட்சி தத்துவத்தில் இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு தனி இதெல்லாம் போட்டுட்டு வெறும் இந்திய தமிழில் தான் படிக்கணும், இந்திய படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. 6 வாரம் டைம் தரேன், நவோதய பள்ளிகளுக்கு இடத்த கொடுத்துட்டு ஒழுங்காக வேலையை பாருங்க. படிக்க விரும்புவங்க படிக்கட்டுமே, நீங்கள் ஏன் திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. 6 வாரத்துக்குள்ளே புதிய நவோதய பள்ளிகள் திறக்கப்படும். இல்லாவிட்டால் கொண்டு வாங்க கண்டெம்ப்ட்டு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் கொண்டு வாங்க. அதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கொண்டு வாங்க. நவோதய பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும். விருப்பமுள்ளவர்கள் படிக்கட்டும். தமிழை படிக்கணும்னு விருப்பம் உள்ளவர்கள் தமிழை படிக்கட்டும். அதுதான் என்னுடைய அவங்க விருப்பம் தானே. அதனால் தமிழும் படிக்கட்டும், இதுவும் படிக்கணும். புதிய பாடத்திட்டத்தை ஓச்சிட்டாங்க. எல்லோரும் பயப்படாதீர்கள். தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் 2006 மேய்க்கு பிறகு புதிய பாடத்திட்டம் தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்படும். நவோதய பள்ளிகள் இன்னும் அதிகமாக திறக்கப்படும். தமிழ் பள்ளிகளும் இருக்கும். தமிழை படிக்க விரும்புவர்கள் படிக்கட்டும், மற்ற மொழிகளை படிக்க விரும்புவர்கள் படிக்கட்டும். கல்விக்கு நாம் தடை போடக்கூடாது. கல்வி என்பது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அரசியல்வாதிகள் அதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு தாங்கள் தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் இதுநாள் வரை தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு குழந்தைகளை வேறு மொழியை படிக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சிபிஎஸ்சி பள்ளியில் இந்தியை படித்து கொண்டிருந்தார்கள். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சிபிஎஸ்சி பள்ளிகளை தனியார் பள்ளிகளாக திறந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அதற்கு முடிவு வந்துவிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்னும் நிறைய தீர்ப்பு வரும், வெயிட் பண்ணுங்கள். நிறைய தீர்ப்பு வரும். சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டே போக முடியாது.